வீரன் அத்தியாயம் 135. இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. இருளின் நிழல். அந்த பனிக்குகையின் ஆழமான அமைதி மரணத்தின் மௌனத்தைப் போல நிலவியது. சுற்றிலும் உறைந்து போயிருந்த பனிப்பாறைகளுக்கு நடுவே இரண்டு துருவங்களாக டிராகன் பீஸ்டும் ஆதித்யாவும் நேருக்கு நேர் நின்று கொண்டிருந்தனர். காற்றின் வேகம் அங்கு அதிகரித்தது. அது ஒரு பெரும் போர் தொடங்கப் போவதற்கான அறிகுறி. ஆதித்யாவின் குரல் அந்த குகை முழுவதும் எதிரொலித்தது. அது வழக்கமான ஆதித்யாவின் குரல் அல்ல. அதில் ஒருவிதமான குரூரமும் அடக்க முடியாத ஆத்திரமும் கலந்திருந்தது. கடைசி முறையாக சொல்கிறேன் பீஸ்ட், என் பாதையை விட்டு விலகு. கேட்க மாட்டியா நீ? தயவு செய்து தள்ளிப்போ. நான் உள்ளே சென்று என் அக்கா மீது விழுந்திருக்கும் அந்த பழியை, அந்த கரையை துடைத்தே ஆக வேண்டும். என் மக்களை காப்பாற்ற வேண்டியது என் லட்சியம். என்னை தடுக்க நினைக்காதே. திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். எனக்கு பழகிய நண்பன் என்று கூட பார்க்க மாட்டேன். என் குறுக்கே நின்றால் உன்னை தண்டித்து விடுவேன் சென்று அவன் கோபமாக டிராகன் பீஸ்டை பார்த்து கத்தினான். அதே நேரம் ஆதித்யாவின் கண்கள் வழக்கத்திற்கு மாறாக சிவக்கத் தொடங்கின. அவன் வார்த்தைகளில் அன்பு மறைந்து அதிகாரம் மேலோங்கி இருந்தது. ஆனால் டிராகன் பீஸ்ட் அசையவில்லை. அதன் கண்கள் ஆதித்யாவை ஊடுருவி பார்த்தன. ஆதித்யாவின் கண்களுக்குள் மெல்ல மெல்ல ஒரு கருமை நிற ஒளி படரத் தொடங்குவதை அது கவனித்தது. அது சாதாரண கோபம் அல்ல, அது ஒரு தீய சக்தியின் ஆக்கிரமிப்பு. ஆதித்யா, நீ இன்னும் நிலைமையை உணராமல் பேசுகிறாய் என்று கனத்த குரலில் பதிலளித்தது பீஸ்ட். நீ பழைய ஆதித்யாவாக இல்லை என்பது எனக்கு தெரியும். இல்லையெனில் எனது பேச்சை நீ தட்டமாட்டாய். அந்த சாபத்தை தேடி வந்த ஆதித்யாவிற்கும் இப்போது என் முன்னால் நிற்கும் இந்த ஆதித்யாவிற்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு தெரிகிறது. உன் ஆன்மாவில் ஏதோ ஒன்று கரையாக படிந்திருக்கிறது. பிசாசு கிழவியின் மாயவலை. பீஸ்ட் கணித்தது உண்மைதான். ஆதித்யாவின் ஆன்மீக உலகத்தின் ஆணிவேரையே ஆட்டி படைத்து கொண்டிருந்தது அந்த பிசாசு கிழவி. அவள் தனது மாய தாயத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த நொடியே ஆதித்யாவின் ஆன்மாவிற்குள் நஞ்சை செலுத்த தொடங்கிவிட்டாள். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நரபலி கொடுத்து இரத்தத்தால் வளர்க்கப்பட்ட அவளது மாய சக்திகள் சாதாரணமானவை அல்ல. ஆதித்யாவின் வலிமைமிக்க ஆன்மீக உலகத்தை கண்டவுடன் அதை தன் வசப்படுத்த அவள் துடித்தாள். ஆதித்யாவையும் அவனது ஆன்மீக சக்தியையும் பிரிக்க அவள் செய்த தந்திரத்தால் ஆதித்யாவின் உடலில் தீய குணங்கள் தலைதூக்கின. கருணை நிறைந்த அந்த வீரன் இப்போது வெறுப்பாலும் கோபத்தாலும் ஆன ஒரு உருவமாக மாறிக்கொண்டிருந்தான். ஆன்மீக உலகத்தின் வெளியே இருந்த யாழிக்கும் மற்றும் டிராகன் பீஸ்டிற்கும் உண்மையில் நடக்கும் இந்த மாற்றங்கள் புரியவில்லை. ஆதித்யாவின் கட்டுப்பாட்டில் இருந்த யாழிக்கு அவனது ஆன்மாவிற்கும் உடலுக்கும் இடையிலான தொடர்பு துண்டிக்கப்படுவதை உணர முடியவில்லை. கடவுளை கொல்லும் ஆயுதம் மற்றும் மர்மமான மூங்கில் மலர், பிரபஞ்ச அழிப்பான் என அனைத்தும் அந்த பிசாசு கிழவியின் மாய போர்வையில் மறைக்கப்பட்டிருந்தன. இந்த சூழலில் ஆன்மீக ஆத்ம உலகத்தில் இருந்த பிசாசு கிழவியை தடுத்து நிறுத்த முயன்றார் சதுரன். யார் நீ? என்னையே தடுக்கிறாயா என்று அண்டமே அதிரும் குரலில் கிழவி கேட்டபோது சதுரன் திகைத்து நின்றார். ஆதித்யா முன்பே அழிந்துவிட்டதாக கருதப்பட்ட அந்த பிசாசு கிழவி மீண்டும் உயிர் பெற்று வந்திருப்பது ஒரு சாத்தியமில்லாத நிகழ்வு. இது எப்படி சாத்தியம்? இவள் எப்படி மீண்டும் தோன்றி ஆதித்யாவின் ஆன்மாவை தீண்டினாள் என்று சதுரனின் மனதில் எழுந்த இந்த அதிர்ச்சி அடுத்து வரப்போகும் பேரழிவின் தொடக்கமாக அமைந்தது. ஆன்மீக ஆத்ம உலகத்தின் மையப்புள்ளியில் மோதுகின்ற அந்த இரு சக்திகளுக்கிடையே மின்னல் போன்ற அதிர்வுகள் உண்டாகின. பிசாசு கிழவியின் கையை சதுரன் மிக உறுதியாக பற்றியிருந்தார். அவரது கண்கள் கோபத்தில் ஜொலித்தன. என்ன செய்கிறாய் நீ? என்னை மீறி என் கண் முன்னாலேயே இந்த உன்னதமான ஆன்மீக ஆத்ம உலகத்தை உனதாக்கிக் கொள்ளலாம் என்று கனவு காண்கிறாயா என்று கர்ஜித்தார் சதுரன். சதுரனின் பிடியிலிருந்த அந்த அதீத ஆன்மீக சக்தியை உணர்ந்த பிசாசு கிழவி சட்டென்று விழிப்புணர்வடைந்தாள். இவன் சாதாரணமானவன் அல்ல என்பதை அவளது தீய புத்தி உணர்ந்தது. பலவந்தமாக தன் கையை உதறிக்கொண்டு சில அடி தூரம் பின்னோக்கி சென்றாள். அவளது கண்கள் சதுரனை ஒருவித சந்தேகத்துடன் பார்த்தன. யார் நீ? இங்கே என்ன செய்கிறாய்? இந்த ஆத்ம உலகத்திற்குள் நீயும் என்னைப் போலவே ஒரு சிறை கைதியாகத்தான் அடைந்து கிடக்கிறாயா என்று எள்ளலாக கேட்டாள் பிசாசு கிழவி. அவளது பேச்சு முடியும் முன்பே சதுரன் தனது விசிறியை ஒருமுறை வேகமாக வீசினார்.
அடுத்த நொடி ஒரு காற்று சுழலை போல சுழன்று அவள் முன்னே கன நேரத்தில் வந்து நின்றார். உனது மாய பேச்சுகள் மற்றவர்களை மயக்கலாம் கிழவி, ஆனால் அது என்னிடம் வேலை செய்யாது. உன் சூழ்ச்சிகள் இங்கே பலிக்காது என்றார் சதுரன். ஆனால் பிசாசு கிழவி சற்றும் பின்வாங்கவில்லை. அவளது உதடுகளில் ஒரு விகாரமான புன்னகை அரும்பியது. சதுரா, என் பாதையை மறைக்காதே. மறைத்தால் உனக்கும் ஆபத்துதான். ஒரு உண்மையைச் சொல்கிறேன் கேள். இந்த ஒட்டுமொத்த ஆன்மீக ஆத்ம உலகத்தையும் இப்போது எனது வசிய சக்தியால் ஒரு மாய திரைக்கு பின்னால் மறைத்துவிட்டேன். இங்கே நாம் பேசுவது, மோதிக்கொள்வது என எதுவும் உன் பிரபுவான ஆதித்யாவிற்கு தெரியாது என்று கூறிவிட்டு விகாரமாக சிரித்தாள். அதை கேட்ட சதுரன் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனார். என்ன, மறைத்தாயா? அது எப்படி சாத்தியம்? ஒரு ஆன்மீக ஆத்ம உலகத்தை அதன் எஜமானிடமிருந்தே பிரிப்பது என்பது சாதாரண காரியமல்ல. நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும் இன்னும் சற்று நேரத்தில் ஆதித்யா இதனை உணர்ந்து உள்ளே நுழைந்தால் அடுத்த கணம் நீ சாம்பலாகி போவாய். ஞாபகம் இருக்கட்டும், இது அவனது உலகம். இங்கே அவனது கட்டளைக்கு அடங்கியிருப்பவர்கள் மட்டுமே வாழ முடியும். இல்லையெனில் நீயாக இருந்தாலும் சரி, வேறு எவராக இருந்தாலும் சரி, எரிந்து சாம்பலாவதைத் தவிர வேறு வழியில்லை என்று எச்சரித்தார் சதுரன். அந்த எச்சரிக்கையை கேட்ட பிசாசு கிழவி பலமாக சிரித்தாள். அந்த சிரிப்பு அந்த உலகத்தின் அஸ்திவாரத்தையே உலுக்குவது போல இருந்தது. உள்ளே அவனை வரவிட்டால்தானே? அவனிடம் இப்படி ஒரு ஆன்மீக ஆத்ம உலகம் இருப்பதே அவனுக்கு தெரியாமல் போனால், அவனது நினைவுகளிலிருந்து இந்த உலகத்திற்குள் நுழையும் அந்த நுட்பத்தையே நான் சிதைத்து விட்டால் அவன் எப்படி உள்ளே வருவான்? அப்போது நீ என்ன செய்வாய் என்று கேட்டாள். சதுரனின் முகம் வெளுத்தது. இதைச் செய்ய உன்னால் முடியாது. ஒருவனின் ஞாபகத்தை சிதைத்து ஆத்ம உலகத்தை பிரிக்க வேண்டுமானால் நீ 7 உலக ரகசியங்களில் ஒன்றையாவது அறிந்திருக்க வேண்டும். அது உனக்கு சாத்தியமே இல்லை என்றார். சதுரன் சொல்லி முடிக்கும் முன்பே பிசாசு கிழவி மீண்டும் சத்தமாக சிரித்தாள். 7 உலக ரகசிய கதவுகளை என்னால் திறக்க முடியாது என்று இப்போதும் நீ எண்ணுகிறாயா என்று அவள் கேட்ட அந்த ஒரு கேள்வி சதுரனை ஆழ்ந்த அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சதுரனின் மனதுக்குள் 1000 கேள்விகள் அலைமோதின. ஒருவேளை இவள் கூறியது போல் முன்பே ஒரு முறை அந்த 7 உலக ரகசிய கதவுகளுக்குள் சென்று வந்திருப்பாளோ? இல்லையே. அப்படி இருந்தால் இந்த ஆன்மீக ஆத்ம உலகத்தின் கதவுகள் இவளை உள்ளே நுழையவே அனுமதித்திருக்காதே. இது எப்படி சாத்தியம்? சதுரனின் தர்க்க ரீதியான அறிவு அங்கே தடுமாறியது. அவரது மௌனத்தை பயன்படுத்தி கொண்ட பிசாசு கிழவி தனது குரலை இன்னும் உக்கிரமாக்கினாள். நீ யாராக இருந்தாலும் சரி, எனக்கு வழிவிட்டு என்னுடன் இணைந்து கொள். இல்லையெனில் இந்த உலகத்தோடு சேர்த்து உன்னையும் நான் அழித்து விடுவேன் என்று எச்சரித்தாள். சதுரன் தனது குழப்பத்தை தூக்கி எறிந்துவிட்டு நிமிர்ந்தார். நீ யாராக வேணாலும் இருந்துவிட்டு போ. ஆனால் என்னை மீறி இந்த ஆன்மீக ஆத்ம உலகத்தை நீ கட்டுப்படுத்த நான் ஒருபோதும் விடமாட்டேன் என்று கர்ஜிக்கும் குரலில் கூறி தன் சக்தியை ஒன்று சேர்த்தார். உடனடியாக சதுரன் அங்கே மறைந்திருந்த பிரபஞ்ச அழிப்பானை அழைத்தார். அது ஒரு மாபெரும் சக்தி. எஜமானின் ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டியது. ஆனால் அதிர்ச்சி, அது அவரது குரலுக்கு செவிசாய்க்கவில்லை. சதுரன் அது இருந்த இடத்திற்கு விரைந்து சென்று அதை தன் கரங்களால் எடுக்க முயன்றார். ஆனால் ஒரு சிறு துரும்பை கூட அவரால் நகர்த்த முடியவில்லை. அது காற்றில் மிதந்தபடி தன் சுயமான சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்ததே தவிர சதுரனின் கட்டுப்பாட்டிற்கு வர மறுத்தது. என்ன இது? என் குரலுக்கு இது ஏன் செவிசாய்க்கவில்லை? இப்போது இது எனக்கு உதவவில்லை என்றால் இந்த உலகம் அழியும் போது இதுவும் சேர்ந்தல்லவா பாதிக்கும்? இந்த அடிப்படை உண்மை கூடவா இந்த ஆயுதத்திற்கு தெரியவில்லை என்று ஆத்திரத்துடன் இணைந்திருந்த அதை பிடித்து இழுத்தார் சதுரன். அவரது போராட்டத்தைக் கண்டு பிசாசு கிழவி ஏளனமாக சிரித்தாள். என்ன சதுரா, என்னை அழிக்க மீண்டும் அதே ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என்று எண்ணுகிறாயா? உன்னை பொறுத்தவரைதான் நான் ஒரு பிசாசு. ஆனால் இந்த ஆன்மீக ஆத்ம உலகத்தை பொறுத்தவரை நான் ஆதித்யாவின் நினைவில் இருக்கும் அவனது அக்கா வள்ளி. சதுரன் அப்படியே உறைந்து போனார். கிழவி தொடர்ந்தாள். நான் உயிர் மாற்றம் அடைந்ததோ அல்லது இப்போது இவள் உடலில் உயிரோடு இருப்பதோ இதுவரை ஆதித்யாவின் ஆழமான நினைவில் பதியவில்லை. அவனது நினைவில் இது பதிந்தால் மட்டுமே அவனது ஆன்மீக ஆயுதங்களுக்கு நான் ஒரு எதிரி என்று தெரியும். அவனது ஆழ்மனம் என்னை அக்கா என்று நம்பும் வரை இந்த ஆயுதங்கள் எனக்கு எதிராக எழாது. நான் இங்கே எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இவைகளால் எனக்கு எந்த எதிர்ப்பும் இருக்காது. அவள் சொன்ன அந்த நுட்பமான ரகசியம் சதுரனின் மனதை பதற வைத்தது.
7 உலக ரகசியங்களில் எதை இவள் அறிந்து வைத்திருக்கிறாள்? மனிதர்களின் மனதை, நினைவுகளை கட்டுப்படுத்தும் இந்த அதீத சக்தி இவளுக்கு எப்படி வந்தது? சதுரன் இதுவரை அறிந்திராத ஒரு விசித்திரமான பயத்துடன் அவளை பார்த்தார். அவளது உருவம் இப்போது ஒரு பிசாசாகத் தெரியவில்லை. அகிலத்தையே விழுங்கக் காத்திருக்கும் ஒரு பெரும் இருளாகத் தெரிந்தது. ஆன்மீக உலகத்தில் இந்த உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்க, வெளியே அந்த பனிக்குகையில் நிலைமை கையை மீறிச் சென்றது. ஆதித்யாவின் கண்களில் இருந்த கருமை இப்போது அவனது உடல் முழுவதும் படரத் தொடங்கியது. அவனது தீய குணங்கள் வெளிப்படுவதைக் கண்ட டிராகன் பீஸ்ட் இனியும் தாமதிக்கக் கூடாது என்று முடிவு செய்தது. ஒரு மாபெரும் கர்ஜனையுடன் தனது 4 கால்களையும் பலமாக ஊன்றி பாய்ந்து மின்னல் வேகத்தில் ஆதித்யாவின் மீது வந்து விழுந்தது. அன்பால் இணைந்திருந்த இரு நண்பர்கள் இப்போது ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்ளும் கோரமான போர்க்களத்தில் நின்றனர். வெளியே பனிக்குகை ஒரு போர்க்களமாக மாறியிருந்தது. ஆதித்யா தனது கைகளில் ஒரு விசித்திரமான மாற்று சக்தியை உருவாக்கினான். அது எதிரியுடமிருந்து வரும் தாக்குதலின் வேகத்தையும் அளவையும் அப்படியே கணக்கிட்டு அதற்கு இணையாக பிரதிபலிக்கும் ஒரு ஆன்மீக ஆத்மசக்தி கேடயம். டிராகன் பீஸ்டின் ஆக்ரோஷமான தாக்குதலை நேரடியாக தன் உடலால் தாங்க முடியாது என்பதை ஆதித்யா அறிந்திருந்தான். ஆனால் இங்கே ஒரு சோகம் மறைந்திருந்தது. ஆதித்யா காயப்பட்டால் அது அவனுக்கு மட்டுமல்ல, அவனோடு ஆன்மீக ஆத்மா ரீதியாக இணைந்திருக்கும் டிராகன் பீஸ்டிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, ஆதித்யாவை இந்த தீய வழியில் செல்லவிட மாட்டேன் என்ற ஒற்றை இலக்கோடு பீஸ்ட் சீறியது. ஆதித்யாவின் கண்களில் எஞ்சியிருந்த சுயநினைவும் மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கியது. இப்போது அவனிடம் இருப்பது வெறும் மிருகத்தனமான வேகம் மட்டுமே. இருவரும் ஒருவரை ஒருவர் இரக்கமின்றி தாக்கிக் கொண்டனர். டிராகன் பீஸ்டின் கூர்மையான நகங்கள் ஆதித்யாவின் வாளுடன் மோதும்போது வெளிப்பட்ட பொறிகள் அந்த பனிக்குகையை ஒளிர்வீத்தன. ஒவ்வொரு மோதலின் போதும் ஆதித்யா தூக்கி வீசப்பட்டான். பனிச்சுவர்களில் மோதி ரத்தம் சொட்ட சொட்ட மீண்டும் எழுந்தான். அதே சமயம் ஆதித்யாவின் மாயசக்தி நுட்பங்கள் டிராகன் பீஸ்டையும் நிலைகுலைய வைத்தன. யாழின் தவிப்பும் பீஸ்டின் கோபமும். இவர்களுக்கு இடையில் புக முடியாமல் யாழி தவித்துக் கொண்டிருந்தது. ஆதித்யாவின் கட்டளையும் டிராகன் பீஸ்டின் வேண்டுகோளும் யாழை கட்டிப்போட்டிருந்தன. ஆதித்யாவின் உயிருக்கு ஆபத்து வராதவரை யாரும் உள்ளே நுழையக்கூடாது என்பதே அந்த நிபந்தனை. டிராகன் பீஸ்ட் நிச்சயமாக ஆதித்யாவை கொல்லாது என்ற நம்பிக்கை யாழிக்கு இருந்தது. இருந்தபோதிலும் டிராகன் பீஸ்ட் யாழியை பார்த்து ஆத்திரத்துடன் முறைத்தது. இவ்வளவு நடந்தும் ஆதித்யாவிடம் ஏற்படும் இந்த இருண்ட மாற்றத்தை உன்னால் எப்படி உணர முடியாமல் போனது என்ற கேள்வி டிராகன் பீஸ்டின் பார்வையில் தெரிந்தது. ஆன்மீக உலகத்தில் சதுரனின் போர். வெளியே உடல் ரீதியான சண்டை என்றால், உள்ளே ஆன்மீக உலகத்தில் சதுரனுக்கும் பிசாசு கிழவிக்கும் இடையே தத்துவார்த்தமான போர் வெடித்தது. ஆதித்யாவின் கையிலிருக்கும் அதே வெள்ளி நிற நீலவாளின் ஆன்மீக உருவத்தை ஏந்தி சதுரன் போரிட்டார். பிசாசு கிழவி இப்போது வள்ளியின் உருவத்தில் இருந்தாள். தீய சக்திகளுக்கு மாறாக வள்ளியின் புனிதமான உடல் சக்தியையும் தனது வஞ்சக அறிவையும் கலந்து சதுரனை நிலைகுலையச் செய்தாள். சதுரனை வசியப்படுத்த அவள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியையும் தனது மன உறுதியால் முறியடித்துக் கொண்டிருந்தார் சதுரன். யார் வெற்றி பெறுவார் என்று கணிக்க முடியாத அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அங்கு யாரும் எதிர்பார்க்காத, ஏன் சதுரனோ அல்லது பிசாசு கிழவியோ கூட கற்பனை செய்து பார்க்காத ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அதுவரை ஆழ்ந்த உறக்கத்தில் மயக்கத்தில் இருந்த சுமித்திரை மெல்ல தனது கண்களை திறந்தாள். சுமித்திரையின் விழிப்பு என்பது வெறும் கண்கள் திறப்பது மட்டுமல்ல, அது ஆதித்யாவின் ஆன்மீக உலகத்தில் இதுவரை மூடிக்கிடந்த பல உண்மைகளை திறப்பதற்கான சாவியாக அமையப் போகிறது. அவளது பார்வை யாரிடம் விழப்போகிறது? ஆதித்யாவை காக்கப் போகிறாளா அல்லது இந்த பிசாசு கிழவியின் சூழ்ச்சியில் சிக்கப் போகிறாளா? தொடர்ந்து கேளுங்கள். வீரன் குமார் ஸ்டோரீஸில் மட்டும்.